والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد نبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பான தாய்மார்களே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் இதன் பயனை இம்மையிலேயும் மறுமையிலேயும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். நாம் இந்த வாரம் திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தின் 145வது வசனத்தின் விளக்கத்தை தஃப்சீரை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன குறிப்பிடுகிறான் என்றால், இன்னல் முனாஃபிகீன, நிச்சயமாக நயவஞ்சகர்கள், ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அடிதட்டில் அவர்கள் கிடப்பார்கள். வலன் தஜித லஹும் நசீரா, அவர்களுக்கு எந்த உதவியும் யாரும் செய்ய மாட்டார்கள், எந்த உதவியாளரையும் காண மாட்டீர் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இதில் அல்லாஹ் நயவஞ்சகர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நரகத்தில் கடப்பார்கள், நரகத்தினுடைய அடிபாதாளத்தில் கடப்பார்கள், அவர்களால் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அளவிற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த வசனத்தை நம்ம 2 விதமாக பிரிக்க போகிறோம். முதல்ல நயவஞ்சகர்கள் என்பவர்கள் யார் ஒன்று, ரெண்டாவது நரகத்தின் அடித்தட்டு என்றால் என்ன. இந்த 2 விதமாக பிரிச்சுக்கிட்டோம்னா அந்த வசனத்தினுடைய தஃப்சீரை விளங்குவதற்கு ரொம்ப இலகுவாக நமக்கு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ நயவஞ்சகர்கள் என்பவர்கள் யார் யார் அந்த கேள்விப்பட்டேன். சரி, வேற இது அல்லாம இது ரசூல்லா சொன்ன அடையாளங்கள் தான் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. இது அல்லாத விஷயம். சரி, அப்ப பொதுவா நயவஞ்சகர்கள் அப்படின்னு சொன்னா ரசூல்லா சில அடையாளங்களை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம உலக நடைமுறையில புரிந்து கொண்டால்தான் அவங்களுடைய சிஃபத்துகளை நம்மளால விளங்கி கொள்ள முடியும். இப்ப நயவஞ்சகர்கள் என்பவர்கள் உலக சார்ந்து நம்ம சொல்லணும்னு சொன்னா முரண்பட்டு பேசக்கூடியவர்கள்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த ஒவ்வொரு விதமா பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. நல்லவர்களோடு சேர்ந்தா நல்லவங்க மாதிரியும் பேசுவாங்க, கெட்டவங்களோடு சேர்ந்தா கெட்டவங்க மாதிரியும் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு குணம் இருக்கும். அதனால தான் நயவஞ்சகத்தனத்துக்கு சில உதாரணம் சொல்லுவாங்க. பச்சோந்திய உதாரணம் சொல்லுவாங்க. பச்சோந்தி எப்படி ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டா அந்த இலையினுடைய நிறத்துக்கேற்ப தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்ளுமோ, அதுபோன்று மனிதன் நயவஞ்சகத்தனமாக இடத்திற்கேற்ப நபருக்கேற்ப தன்னுடைய எண்ணத்திற்கேற்ப அவன் தன்னுடைய செயல்களை மாற்றிக்கொள்கிறான் என்று இந்த உலகம் சார்ந்த நம்ம உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் மார்க்கம் சார்ந்த நாம சொல்லணும்னு சொன்னா நயவஞ்சகர்களை 2 விதமா பிரிக்கலாம். ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்த நயவஞ்சகர்கள், இப்ப இருக்கிற நயவஞ்சகர்கள். நமக்கு ரசூலுல்லா சொன்னது ஒரு நயவஞ்சகம்னு சொன்னா அடையாளம் தான் சொன்னாங்க, அவனை கணிக்கிறதுக்கு உண்டான அடையாளம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்த நயவஞ்சகர்கள் எல்லாமே அவங்க இஸ்லாத்தை அழிக்கணுங்க, இஸ்லாத்தின் மீது ஒரு பழி சுமத்தணுங்கிறதுக்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு செய்தி பாருங்க. அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோடு ஒரு பிரயாணத்துக்கு போறாங்க. போயிட்டு திரும்ப வர்றாங்க. வர்ற வழியில பல்லஹ் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு திரும்ப வருகின்ற நேரத்துல இயற்கை தேவைக்காக வேண்டி ஒரு இடத்துல எல்லாமே இறங்குறாங்க, போறாங்க.
அந்த பாக்ஸுக்குள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பணியாளர்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இயற்கை தேவைக்காக வேண்டி போனவங்க ரொம்ப நேரம் தாமதம் ஆயிடுச்சு வர. வந்து பார்த்தா யாரையுமே காணல. அந்த இடத்துல நிக்கிறாங்க. ரசூல்லா ஒரு நாள் பின்னாடி ஒரு நபித்தோழர் வர சொல்லுவாங்க. அப்ப பின்னாடி ஒரு நபித்தோழர் அந்த வழியா வரக்கூடிய நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க நமக்கு என்ன வேணும், உம்மஹாத்துல் முஃமினீன், சிறந்த ஒரு முன்மாதிரி பெண், உம்மஹாத்துல் முஃமினீன் அப்படின்னாங்க. முஃமின்களுக்கெல்லாம் முன்மாதிரி பெண் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த நபித்தோழர் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள பார்த்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, உம்மஹாத்துல் முஃமினீன், ஒரு அதிர்ந்து ஒரு திடீர்னு வழியில நீ தனியா நிக்கிறீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு, அவர் ஒரு அதிர்ச்சியில கேட்கிறார், உம்மஹாத்துல் முஃமினீன் என்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லி. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த பாக்ஸ்ல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி, ஒரு விஷயம் தொலைஞ்சு போயிருச்சோம்னா நம்ம ஓதக்கூடிய துவா, அந்த துவாவை அவர் ஓதிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள மக்காவுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. மதீனாவுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. மதீனாவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே அந்த எல்லை இருக்கு இல்லைங்களா, அந்த எல்லையிலே சில நயவஞ்சகர்கள் பார்த்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களையும் பார்த்துட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை அழைச்சிட்டு வந்த ஒரு நபித்தோழரையும் பார்த்துட்டாங்க. இந்த ரெண்டையும் பார்த்த அந்த நயவஞ்சகர்கள் ஊருக்குள்ள ஒரு வதந்தியை பரப்பார். சின்ன லேச ஒரு தீக்குச்சி மாதிரி தூக்கிட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. அது ஊர் முழுக்க எப்படி பரவுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அந்த நபித்தோழருக்கும் ஒரு தவறான தொடர்பு இருந்திருக்கிற காரணத்தினால்தான் இந்த மாதிரி நடந்திருக்கிறதுன்னு சொல்லி ஊர் முழுக்க வாயும் காதும் வச்சு பேசுற மாதிரி பயங்கரமா பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இந்த சம்பவத்துல. இந்த அளவுக்குன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பேச விட ரசூல்லா பல நாட்களாக அப்படி ஒரு இருக்கு, ஊர் மக்கள்லாம் அப்படி பேசிக்கிறாங்க. மன ரீதியான ஒரு பாதிப்பு. இதை பார்த்த இந்த வேலை பார்த்தவர்கள் நயவஞ்சகர்கள். இது உண்மையான சம்பவமா, நடந்த சம்பவமா? கிடையவே கிடையாது. வேணுக்குன்னு ஒரு விஷயத்தை வதந்தியை பரப்புவது. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வதந்தியை பரப்பக்கூடிய பட்டியல்ல இருந்த நயவஞ்சகர்ல முக்கியமான ஒரு நயவஞ்சகர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மிஸ்தஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நயவஞ்சகர். இந்த மிஸ்தஹ் யார் தெரியுமா? 3 வேளையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வீட்டுல சாப்பிடக்கூடியவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தான் மிஸ்தஹ் என்ன செஞ்சாரு, பார்த்துக்கிட்டு வர்றாரு பல நாட்களாக. உணவு, உடை, எல்லா சேவையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க தான் செய்யறாங்க. இந்த எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட மிஸ்தஹ் செய்தது துரோகமா? துரோகம் இல்லையா? மிகப்பெரிய துரோகம். கூட இருந்து குழி பறிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இந்த சம்பவத்துல அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். இப்ப அல்லாஹ் பேசினா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கே என்ன விஷயம்னு தெரியல. அப்ப அல்லாஹ் இறக்கி, பரிசுத்தமான ஒரு பெண் ஆயிஷா, அவர்கள் எதை தங்களுடைய நாவுகளால் அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்களோ அதை நம்பாத, பொய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப மனசு நோவடிச்சுட்டான் மிஸ்தஹ். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு உங்களுக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, நான் வளர்த்த ஒரு பையன், என் வீட்டுல வளர்ந்த ஒரு பையன், நான் சாப்பாடு போட்டு வளர்த்த ஒரு பையன், இப்படி ஏன் நம்ம மகமீது யாராவது தப்பா பேசினா நம்ம அந்த கோபத்தை தாங்கிக்கிடுவோமா? ஆதாரம் இல்லாம பேசினா தாங்கிக்கிடுவோமா? என்ன இருக்குங்கிற உண்மையா சொன்னா ஏத்துப்போம், அது சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிடலாம். ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது யாருமே ஜீர்ணிக்க முடியாது. ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயத்தை யார் பண்ணிட்டா? மிஸ்தஹ் அவர் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த விஷயத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கடும் கோபத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மிஸ்தஹ் மாதிரியான ஆட்களுக்கு வீட்டுல இடமே கிடையாது, அவனுக்கு இனிமே சோறு கொடுக்க மாட்டேன், அவனுக்கு இனிமே எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை இறக்கி பேசுறான், அவர்கள் உங்களிடம் தவறே செய்தாலும் கூட அந்த தவறுகளை மன்னித்து நீங்கள் விடுங்கள், அல்லாஹ் மன்னிப்போரை விரும்புகிறான்னு சொல்லி. அப்ப திரும்பவும் அந்த மிஸ்தகை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. இப்ப இந்த ஹதீஸை நீங்க நல்லா கவனிங்க. இந்த ஹதீஸ்ல இல்லாத ஒரு சம்பவத்தை உருவாக்கியவர்கள் யார்? நயவஞ்சகர்கள். வதந்திகளை பரப்பியவர்கள் யார்? நயவஞ்சகர்கள். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பல தீமையான காரியங்களை பண்ணியிருக்கிறாங்க. இது நான் உங்களுக்கு சாம்பிள் ஒண்ணுதான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கிற நயவஞ்சகர்களுக்கும்
இப்ப இருக்கிற நயவஞ்சகர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? அதனால தான் ரசூல்லா நயவஞ்சகர்களை வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க. ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்த நயவஞ்சகர்கள் நல்லவங்க மாதிரியும் பேசுவாங்க, கெட்டவங்க மாதிரியும் பேசுவாங்க, இரட்டை வேடம் போடுவாங்க, இஸ்லாத்துல அழிக்கக்கூடிய எதிரிகளோடு கொண்டு போய் கைகோர்த்து நிற்பாங்க. நம்ம இன்னைக்கு அப்படி செய்வோமா? செய்ய மாட்டோம். ஆனா அப்படி எடுத்துக்கலாம். சில பேரை யாரை எடுக்கலாம்? தமிழகத்துல ஒரு ஆள் அப்படி எடுத்துக்கலாம்னா யாரை எடுத்துக்கலாம்? உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். முஸ்லிமா மோடி? முஸ்லிமான ஒரு ஆள் உதாரணம் சொல்லணும். ஒரு ஆள் உதாரணம் சொல்லலாம். இருக்காங்க. வேலூர் இப்ராஹிம். சரியான பதில். சரிங்களா? வேலூர் இப்ராஹிம் சொல்லலாம்ல? ஆமா. இப்ப இவன் அந்த தானே பாக்குறான். அந்த காலத்தில் காஃபிர்கள் என்ன பண்ணாங்களோ அதை இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப அவன் உதாரணம் நம்ம சொல்லலாம். இப்ப நயவஞ்சகர்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய நேரத்துல இப்ப அந்த காலத்துடைய நயவஞ்சகர்கள் இப்படி வதந்திகளை பரப்புனாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சில ஹதீஸ்கள் பதிவு செய்யப்படுது. இன்னும் சில ஹதீஸ்களை இஸ்லாத்தை அழிக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளேயே இருந்துட்டு முஸ்லீம் மாதிரி நடிச்சுக்கிட்டு இஸ்லாத்தை அடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டகரி 2லயும் வர்றாங்க. கேட்டகரி 3ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ரசூல்லா கூட பழக்க வழக்கம் வச்சுட்டு ரசூல்லா கூட நல்லவங்க மாதிரியே இருந்துட்டு ரசூல்லாவை பத்தி பின்னாடி பேசுறது கேட்டகரி 3. இப்படியும் இருந்திருக்கிறாங்க. இது ரசூல்லாவுடைய காலத்துடைய நயவஞ்சகம். இப்ப அப்படியே நம்ம காலத்துக்கு வாங்க. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ரசூல்லாவுடைய காலம் இல்லைல்ல. இப்ப நம்முடைய காலத்துல நயவஞ்சகம்னா என்ன, நயவஞ்சகத்தனம்னா என்ன அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை வேறுபடுத்தி பிரிச்சு காட்டுறாங்க. ஒருவனை பார்த்து நம்ம முனாஃபிக்கு டக்குன்னு சொல்லிட முடியாதுல்ல, அப்படி சொல்லவும் கூடாது, மிகப்பெரிய குற்றம் அது. ஒருவன்ட்டு சில அடையாளங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த அடையாளத்தை வச்சு அவன் முனாஃபிக்குன்னு நம்ம சொல்லலாம், நயவஞ்சகத்தனம் அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அடையாளத்தை வச்சு சொல்ல முடியாது, எல்லாமே சேர்ந்து இருக்கணும். ரசூல்லா சொன்ன அடையாளங்கள், உதாரணமா ரசூல்லா சொல்றாங்க, ஆயத்துல் முனாஃபிக், நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் சலாசத்துன், 3 ஆகும், 3 அடையாளம் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அல்ல ரசூல்லா சொல்லக்கூடிய அடையாளத்துல முதல் அடையாளம், இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் போய் பேசுவான். வாழ்க்கையில என்னைக்குமே அவன்கிட்ட உண்மை வந்துடாது. உண்மை பேசுறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். போன் அடிச்சாலே எங்கம்மா இருக்கிற அப்படின்னு கேட்டா, வீட்டுல இருந்துகிட்ட வெளியே கடையில இருக்கேன் அப்படின்வாங்க. சின்ன சின்ன விஷயத்திலையும் கூட உண்மைங்கிற அந்த ஒரு கோணத்துல பார்க்கவும் முடியாது. பேசினால் போய் பேசக்கூடிய வார்த்தையில யாருக்கா போய் வருமா? யதார்த்தமா பேசக்கூடிய விஷயம் யாராவது போய் பேசுவோமா? நம்ம இந்த போய் நயவஞ்சகன் இருக்குமா? எது எடுத்தாலும் உண்மையே சொல்ல மாட்டான். உண்மைக்கு புறமாக இருப்பவன் தான் நயவஞ்சகன் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. பேசினால் போய் பேசுவான் அப்படின்னு சொல்லி. இன்னும் சில பேர் அப்படி இருக்காங்க. எந்த விஷயத்தை பத்தி மனைவியே போன் அடிச்சாலும் கூட கடையில இருக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு கேள்வி அவங்க கேட்பாங்கல்ல, கடையில இல்ல, ஒரு சின்ன வெளியே வந்திருக்கேன். எங்க வந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டா, வெளியே வந்திருக்கேன், இப்ப என்ன அது சொல்லணுமா உனக்கு, ஆனா அவசியமா உனக்கு ஒன்னா சொல்லிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விதண்டாவாதம் கூட சில பேர் செய்வாங்க. ஒரு விஷயத்தை வெளிப்படையா பேசக்கூடியவன் தான் முஃமின். இப்ப அதுல போட்டு விதண்டாவாதம் செய்யறது, அது எதுக்கு, ஏன் அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன், இதுல கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்ப பேசும்போது உண்மையை மட்டும் பேசணும். நம்ம இந்த பொய் பேசக்கூடிய குணம் இருக்குல்லங்க, இதுல 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு பொய் பேசுதல், இன்னொன்னு பொய்யை பரப்புதல் அப்படின்னு நாங்க சொல்லலாம். இதுவும் நயவஞ்சகத்துடைய தனம் தான். ஒரு விஷயம் பொய்ன்னு நமக்கு தெரியுது, ஒருத்தவங்களை பத்தி ஒரு செய்தி கேள்விப்படுறோம், அது பொய்யான செய்தி நமக்கு தெரியுது, இதை நம்ம பரப்பலாமா? பரப்பக்கூடாது. அதுதான் ரசூலா சொன்னாங்க, எந்த ஒரு செய்தியும் நீங்க உண்மையா ஆராயாமல் நீங்க நம்பாதீங்க. அப்படி உண்மையான விஷயம் உங்கள்கிட்ட வந்தாலும் கூட, அதை உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டாலும் கூட, அது உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, வெளியே கொண்டு போய் நீங்க பரப்பாதீங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு அடையாளத்தை ரசூலா சொன்னாங்க. ஒருத்தன் பொய்யன்கிறதுக்கு என்ன தெரியுமா சிறந்த அடையாளம்? ஒரு சில விஷயங்களை பரப்புவான் அல்லவா, தேவையில்லாம பரப்புவான் இல்லைங்களா, அவன் சிறந்த பொய்யன் நாங்க ரசூலா. அவன் பொய்யனுங்கிறதுக்கு அதுவே அடையாளம் தான். என்னைக்கும் சில பேருக்கு அந்த குணாதிசயம் இருக்குங்க, அடுத்தவங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இப்படி, இவங்க அப்படி, வீடு கட்டிட்டாங்களாம், கார் வாங்கிட்டாங்களாம், அவர் வீட்டுக்காரர் வெளிநாட்டு பார்க்குறாராம், திடீர்னு 2 லட்ச ரூபா மாதம் அனுப்பிவிட்றாராம். அங்கே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு சிங்கி அடிச்சுட்டு இருப்பாங்க, 2 லட்ச ரூபா அனுப்பிடுறாங்க. இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு அவ்வளோ உண்மையான விஷயம் வரவே வராது. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, இந்த மாதிரியான குணம் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு ஆபத்தானது, ஈமானுக்கே ஆபத்தானது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேசும்போது போய் பேசக்கூடாது. இது ஒன்று. 2வது வகைதா வாத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வது. இந்த வாக்கு இருக்கு இல்லைங்களா, வாக்குல ரொம்ப சுத்தமா இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டோம்னா, முடியலன்னு சொன்னா சொல்லிடணும். ஒரு 10,000 ரூபா ஒருத்தவங்களுக்கு கடன் வாங்குறோம், நெருக்கடியில் வாங்குறோம், ஜனவரி 1ஆம் தேதி கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜனவரி 1ஆம் தேதி புரட்ட முடியல, கொடுக்கவும் முடியல,
நின்றுணும் போய் முன்னாடி. இந்த மாதிரி 1ஆம் தேதி தரேன்னு சொன்னேங்க, என்னால் முடியலை, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 10 நாள் கொடுங்க, இல்லை ஒரு மாதம் கொடுங்க, என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, இல்லை தங்க மோதிரம் ஒன்று இருக்குது, வச்சுக்கோங்க, என் ஈமானுக்காக வேண்டி. நாளைக்கு வந்து முடியாது, நான் மௌத்த ஆகிட்டேன், இது மோதிரம் இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் நான் கடனாலேயே மௌத்தாகக்கூடாதுல்ல. இவன் என்ன தெரியுமா செய்வான், கடன் வாங்கும்போது இருக்கிற ஆக்டிவ் கடன் கொடுக்கும்போது இருக்காது. கடன் வாங்கும்போது கை காலில் விழுவான், கரெக்டாக கொடுத்துரும், பர்ஃபெக்டாக இருப்பாங்க, 1 ரூபா கூட மிஸ் ஆகுது. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு அதை பற்றி 1/4 மணி நேரம் பேசுவான். வாங்கினதோடு சரி, அன்றைக்கி ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் போட்டாதான். நீ எத்தனை ஃபோன் வேணாலும் அடி, வீட்டுக்கிட்ட போய் நின்னாலும் அவர் வீட்டம்மா சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்கு 1 வருஷம் ஆச்சு அப்படின்வாங்க. போனது நமக்கே தெரியுது, என்ன கடன் வாங்கினா ஆளை காணும், வெளிநாட்டில் கிடக்குறான். அவன்கிட்ட 10,000 ரூபா வாங்குறதுக்குள்ள படாத 10 வருஷம் ஆயிரும். இந்த மாதிரி சில பேர் வந்து இந்த வாக்கு சுத்தம்னு சொல்லுவாங்க. அது பெர்ஃபெக்டாக எந்த விஷயமா இருந்தாலும் 10 மணிக்கு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது ஒரு 1/4 மணி நேரம் டிலே ஆனாலும் கூட அந்த வேலை நம்ம அப்டேட் கொடுத்துடணும். வந்துக்கிட்டே இருக்கங்க, பஸ் மிஸ் ஆயிடுச்சு, 1/4 மணி நேரம் லேட் ஆகிற மாதிரி இருக்கு, நம்மளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே, 10 மணிக்கு வரேன்னு சொன்ன நிறைய வேலைகள், அவங்களுக்கு வேலைகள் இருக்கும்ல. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வாக்கு சுத்தம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் வாக்கு கொடுத்து மாறு செஞ்சிடக்கூடாது. நிறைய பேர் எக்ஸாம்ல அப்படி பண்ணுவாங்கல்ல, நீ படிக்காமல் வந்துரு, உனக்கு எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன்ருவாங்க. பக்கத்தில் போய் உட்கார்ந்த உடனே படிக்காமல் வந்திருக்கேன் சொல்லி கொடு அப்படின்னா, எழுது தெரிஞ்சது கடைசியில் பார்த்துக்கலான்னுவாங்க. கடைசியில் எழுதிக்கிட்டே இருப்போம், டைம் முடியும், சொல்கிறா ஒன்றுமே இல்லை, பாஸ் ஆக மாட்டேன் சொல்கிறா அப்படின்னா சொல்லியே கொடுக்க மாட்டான். சொல்லி கொடுத்து நீ சொன்னா தான் படிக்காமல் வந்திருக்கேன்டா அப்படின்னு நீங்கள் சொல்லுவான், கதறுவான், அழுதுருவான், நீ ஃபெயில் ஆகணும், அதனால தான் உன்னை டைவெர்ட் பண்ண அப்படின்வான். அப்போ செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், குழந்தைகளுக்கு புரிகிறதுக்காக வேண்டி இந்த வாக்கு அப்படிங்கிறத நம்ம மாறு செஞ்சிடக்கூடாது. ஒருத்தவங்க 10 ரூபா வாங்கினாலும் கூட ரிட்டன் செவ்வாய்க்கிழமை கொடுக்குறேன், வெள்ளிக்கிழமை கொடுக்குறோன்னா அந்த டைத்தை கொண்டு போய் கொடுத்துடணும். இதுதான் வாக்கு. நமக்கு சில விஷயம் யதார்த்தமாக பேசுவோம் இல்லைங்களா, அது வாக்கு கிடையாது. பார்க்கலாங்க இன்ஷால்லா, நாளைக்கு ஃபஜருக்கு நான் வரேங்க இப்படி சொல்லிட்டோம், ஃபஜருக்கு வரேன்னு வாக்கு கொடுத்தேன், நான் வரவே இல்லை, நீ என்ன செய்யணப்பு அப்படின்னு கேட்டக்கூடாது. இதர்ச்சியாக பேசினதுமா அது, ஃபஜருக்கு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா சில பார்க்கலாம் ஃபஜருக்கு வர்றேன், இப்படி சில பேர் பிடிச்சிருவாங்க. வாக்கு கொடுத்தல ஃபஜருக்கு வந்தியா நீ அப்படின்னு பிடிச்சிருவாங்க. எதர்ச்சியா பேசக்கூடிய விஷயம்லாம் வாக்கு கிடையாது, சரிங்களா? வாக்குக்கும் எதர்ச்சியா பேசக்கூடிய விஷயத்துக்கு நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். வாக்குங்கிறது ஒரு ஒப்பந்தம், குடுக்கல் வாங்கல்ல, மற்ற விஷயத்துல, அவங்களுக்கு நமக்குள்ள இருக்கிற நட்பு சார்ந்த விஷயங்கள்ல, இதுதான் வாக்கு. அப்ப ரசூலா சொல்றாங்க, வைதா வாழத அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான் அப்படின்னு சொல்லி. அடுத்து 3ஆவதாக ரசூலா சொல்றாங்க, வைதா துமின ஹான, நம்பினால் மோசடி செய்வான். நம்பிக்கை மோசடி இருக்குல்ல, மிகப்பெரிய துரோகம், அது செய்யவே கூடாது. நிறைய பேர் செஞ்சிடறாங்க. மற்றவங்களுடைய சொத்துக்களை எடுக்கிறது, அனாதைகளுடைய சொத்துக்களை பறிச்சிடுறது, மற்றவங்களுடைய காசுக்கு ஆசைப்படுறது, நீ கொடுப்பா நான் ஒரு 10 லட்ச ரூபா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி அந்த 10 லட்ச ரூபா சுருட்டிட்டு ஓடிடுறது. கடைசியில் உன்னை நம்பி நான் 10 லட்ச ரூபா கொடுத்தேன், அவன் கடைசியில் அழுக கதற, உன்னை நம்பி என்னையே நம்புனேன். இப்போ நம்பிக்கை மோசடி இருக்கு இல்லைங்களா? ஒரு சகோதரரை நம்புவோம் இஹ்லாஸா, பொருளாதார விஷயத்துல, எல்லா விஷயத்துல. ஒரு விஷயத்த சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்பி அந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, இது மாதிரி குடும்ப விஷயம், மக விஷயம், இல்லை குடும்ப சார்ந்த விஷயம், ஒரு விஷயம் நமக்கு சொல்லும்போது இந்த அம்மாவுடைய குடும்பம் சார்ந்த ரகசியம் தானே, நம்பித்தானே சொல்றாங்க. இவன் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்த நம்மளுக்கு இந்த விஷயம் வந்துருச்சு, விடக்கூடாதா, இவங்களுடைய கண்ணியத்தை கீறி கிழிக்கிறதுக்கு இதான் நேரம் சொல்லி தூக்கி வெளில அவுட் ஆஃப் விட்டுருவாங்க. யாரும் தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமான்னு. கடைசியில நம்ம எந்த விஷயம் ரகசியமாக பாதுகாப்படணும்னு யார்கிட்ட சொன்னோமோ அவங்க மூலமா எல்லா விஷயம் போயிடும். இது நம்பிக்கைதான் ஒரு விஷயத்த சொல்றோம். அப்ப இது வெளியே போறது மிகப்பெரிய பாதிப்பு தானே. அப்ப இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது. நம்பிக்கை துரோகம் யாருக்குமே பண்ணிடக்கூடாது. இதுவும் நயவஞ்சகத்தனம். இன்னொரு ஹதீஸ்ல கூட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் செய்தி வருது, ஒப்பந்தம் செய்தால் மாறு செய்வான் அப்படின்னு சொல்லி. ஒப்பந்தம் இருக்கு இல்லைங்களா, நிறைய இடங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்ல ஒப்பந்தம் பண்ணுவாங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த பில்டப்பே பயங்கரமா இருக்கும். இந்த ரியல் எஸ்டேட் விளம்பரம் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? இதோ பாருங்கள் வீடு, இங்கிருந்து 10 அடி நடந்தால் பஸ் ஸ்டாப்பு, அங்கிருந்து லேசா நீங்க ஒரு 500 அடி நடந்தால் அங்கிருந்து ஸ்கூலு, அங்கிருந்து பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா குழாய் 24 மணி நேரம் திறந்தீங்கன்னா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும், இப்படிலாம் சொல்லுவாங்க. கடைசியில் இவ்வளவு வசதியா இருக்கு, நம்ம ரொம்ப பக்கமா இருக்கு, காஞ்சிபுரத்துக்கு பக்கமா இருக்குன்னா நம்ம யோசிப்போம். எல்லாம் ஒப்பந்தம் பண்ணி பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு பட்டாவே இருக்காது. 2 லட்ச ரூபா நம்ம காசு கொடுத்துருப்போம், பார்த்தா ஃப்ராடு. அந்த மாதிரி ஒப்பந்தம் செஞ்சு மாறு செஞ்சிருவாங்க நிறைய பேர். இப்போ ஒப்பந்தம் செய்து மாறு செய்வதும் கூட அது குற்றத்துக்கான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த 4 அடையாளங்கள் நயவஞ்சகத்தினுடைய அடையாளங்கள். இந்த 4மே ஒரு சேர இருந்தா தான், இந்த பண்புகள்
ஒரு ஆள் போய் பேசுறாருன்னு வச்சுக்கங்களேன், அவரை பார்த்து நயவஞ்சகம் சொல்லிடக்கூடாது. ஒரு ஆள் வாக்கு கொடுத்து மாறு செய்யறான்னு வச்சுக்கங்களேன், அவரை பார்த்து நயவஞ்சகம் சொல்லிடக்கூடாது. ஒருத்தவங்க நம்பிக்கை துரோகம் செய்யறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்கள பார்த்து நயவஞ்சகம் சொல்லிடக்கூடாது. ஒப்பந்தம் செய்து ஒருத்தவங்க மாறு செய்யறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்கள பார்த்து நயவஞ்சகம் சொல்லிடக்கூடாது. இந்த 4மே ஒரு சேர இருந்தால் மட்டும்தான் நயவஞ்சகம். இந்த 4மே இருக்கும், அப்பதான் அவர்கள் நயவஞ்சகர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்ப வாங்க இந்த ஆயத்துக்கு. இன்னல் முனாஃபிகீன, நிச்சயமாக நயவஞ்சகர்கள், ஃபித் தர்கில் அஸ்ஃபல், நயவஞ்சகர் நரகத்தின் அடிதட்டில் கிடப்பார்கள், மினன்னார் அல்லாஹ் சொல்றான். நரகத்துடைய அடிதட்டுனா என்னங்க? பொதுவா நரகங்கிறது ஒரு சாதாரண இடம் கிடையாது. நரகத்துடைய ஆழம் இருக்கு இல்லைங்களா, ஆழத்தினுடைய முடிவு தான் அடிதட்டுன்னு சொல்லுவாங்க. கடைசி எண்டு அதான் அடிதட்டு. இப்ப அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான்னா, நயவஞ்சகர்களை தூக்கி நரகத்துல போடுவேன், அவங்க நரகத்தினுடைய அடிபாதாளத்தில் கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப நரகத்தினுடைய அடிபாதாளத்துக்கு என்ன அளவுகள் நம்ம சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்துக்கு இன்னொரு ஹதீஸ் தான் நமக்கு விளக்குவது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சத்தம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, பயங்கரமான ஒரு சத்தம். சஹாபாக்கள் மிரண்டுட்டாங்க சத்தத்தை கேட்ட உடனே. இப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, இப்போ ஒரு சத்தம் வந்துச்சு, என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி. அப்போ சஹாபாக்கள் இவ்வளோ பெரிய ஒரு சத்தம், இடி விட பெரிய சத்தம். சஹாபாக்கள் அல்லாஹும் ரசூலுஹு ஆலம் அப்படின்ட்டாங்க, எங்களுக்கு தெரியலை, அல்லாஹும் அவனுடைய தூதருமே அறிந்தவர்கள்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு கல்லை நரகத்தில் போட்டான், அந்த கல் நரகத்தில் போய்கொண்டே இருந்தது. நரகத்தில் எத்தனை ஆண்டுகள் போய்கொண்டிருந்தது என்றால் 70 ஆண்டுகள் போய்கொண்டே இருந்தது. அது போன வேகத்துல விழுந்த சத்தம் தான் நம்ம கேட்டோம். 70 வருஷம் அந்த கல் நரகத்துடைய அடிபாதாளம் வரைக்கும் போயிருந்திருக்கான். அது போய் விழுந்த வேகத்துல அடிச்ச சத்தம் தான் இந்த பூமி வரைக்கும் கேட்க வந்திருக்குன்னு சொல்லி சஹாபாக்கள் சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்ட்டாங்க, அல்லாஹ் பரிசுத்தமிக்கணும்னு சொல்லி. இப்போ நரகத்துடைய ஆழத்தை பார்த்தீங்களா, 70 ஆண்டு காலம் ஒரு கல் டிராவல் பண்ற அளவுக்கு, பயணிக்கிற அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லா. நரகத்தால் அப்படி படைச்சிருக்கான் பார்த்தீங்களா, அதனுடைய ஆழத்தெல்லாம் அப்படி படைச்சிருக்கான் பார்த்தீங்களா. பொதுவாக ஆழம் இருக்குல்லங்க, ரொம்ப ஆபத்தை தரும். ஒரு 10 மாடிக்கு மேலே நீங்கள் எட்டி அப்படி கீழே பாருங்களேன், ஒரு மாதிரியான பயத்தை ஏற்படுத்தும். இந்த ஆழத்தில் தூக்கி எல்லாம் நம்மளை போட்டானா என்ன ஆகும்? ஆழத்தில் போய் விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தண்டனை எப்படி தெரியுமா இருக்கும்? பொதுவாக நரகம் அப்படிங்கிறது எல்லாமே நெருப்பால் நல்லா படைச்சிருக்கான், எல்லாமே நெருப்பு. இங்கே கொடுக்கப்படக்கூடிய சுடுதண்ணீர் கொண்டு ஹதீஸ்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த சுடுதண்ணீரை குடித்தீர்கள் என்றால் உங்களுடைய தொண்டை அருந்து போகும், குடல்கள் அருந்து போகும், வயிற்றில் இருக்கிற எல்லா பாகங்களும் அருந்து போகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நரகத்தினுடைய ஒரு சின்ன கங்கு அடிபாதத்தில் தூக்கி வைத்தால் அதனுடைய உஷ்ணமும் அதனுடைய உச்சமும் நம்முடைய உச்சந்தலை வரைக்கும் கொதிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நரகத்தினுடைய அடிபாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். ஆனா அந்த மாதிரி இடத்துல அதனால அல்லாஹ் சொல்றான், வலன் தஜித லஹும் நசீரா, யாருமே யாருக்கும் என்ன செய்ய முடியாது, உதவ முடியாதுன்றான். ஆழத்துல போய் யாருக்கு என்ன உதவி செய்ய முடியும்? யாருமே உதவி செய்ய முடியாது. இப்ப அந்த மாதிரி ஒரு தண்டனை நயவஞ்சகர்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹ் சொல்றான். ஆழம் இருக்குல்லங்க, இந்த ஆழத்தினுடைய பாதிப்பு எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம சாப்பாடு சமைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அடிபாதத்துல பிடிச்சிரும். அது சுரண்ட எவ்வளவு கஷ்டப்படுவோம். நம்ம கரண்டியை வச்சு திருப்ப போட்டு சுரண்டுவோம், அவ்வளோ பிடிச்சிக்கும் அந்த சாப்பாடு. பாத்திரம் கழுவுற அந்த நாரை வச்சு தேய்ப்போம். ஆழம் அப்படிங்கிறது மனிதனுடைய உடம்புல போய் பட்டா எண்ணத்துக்காக எல்லாம் சட்னி ஆக்கிடுவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு கொடூரமான தண்டனை நயவஞ்சகர்களுக்கு கொடுக்கப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் இந்த வசனத்துக்கான தஃப்சீர். நயவஞ்சகர்களை 2 விதமாக பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த நயவஞ்சகர்கள் வேறு, இப்போ இருக்கிற நயவஞ்சகர்கள் வேறு. இப்போ இருக்கிற நயவஞ்சகர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளங்கள் 4. இந்த 4மே சேர்ந்து இருந்தால் தான் நயவஞ்சகர்கள். ஏதேனும் ஒன்று இருந்தால் நயவஞ்சகர்கள் கிடையாது. நயவஞ்சகர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை நரகத்தினுடைய அடிதட்டில் போடப்படுவார்கள். நரகத்தினுடைய அடிதட்டு என்பது 70 ஆண்டு காலம் ஒரு கல் பயணித்து போனால் எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அவ்வளவு இடைவெளி தான் நரகத்தினுடைய அடிதட்டு. சரிங்களா? இப்ப அடுத்த கட்டத்துக்கு போங்களா? சந்தேகம் இருந்தா கேளுங்க.